ஹாய் வெல்கம் டு சேனல் ஷ்ரஃப். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பியூட்டி ப்ராடக்ட்ஸில் என்னோட அப்சஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து சொல்லுவேன். பிகாஸ் இது அதிகமாக வந்து வாங்கிட்டே வந்து இருப்பேன். பிகாஸ் எனக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு இது வேற லெவலில் ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பைத்தியமாக வந்து இருப்பேன். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வாங்கிட்டே இருப்பேன். தீர்ந்து போச்சுன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் தீராது. பட் ஸ்டில் தீர்ந்துச்சுன்னா டக்குன்னு வாங்கிடுவேன். இல்லைன்னா தீந்து போகிறதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே 3 டேஸ்க்கு முன்னாடியே வந்து வாங்கிடுவேன். ஸோ அதெல்லாம் தான் வந்து இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பியூட்டி ஹால் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் சீரியஸ்லி இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வாங்குவேன். பிகாஸ் எனக்கு அது அதிக அளவில் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் வந்து இந்த மாதிரி வாங்குவேன் யூஸ்வலாக அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயால இருந்து ரிச் கொக்கோ பட்டர் பாடி க்ரீம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என் ஸ்கூல் டைம்லேருந்து யூஸ் பண்ணிருக்கேன். 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் அந்த டைமில் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துலலாம் வந்து கையிலலாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகி பீல் ஆகும்ல, சொன்ன மாதிரி ஆச்சு. அப்புறம் பீல் ஆகி மட்டும் அப்படியே விடலை, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டார்க்னஸும் வந்து அங்கே ஃபார்ம் ஆகிடுச்சு. எனக்கு ஐயோ கடவுளே இது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பயந்துட்டேன். அப்போ ரேண்டமாக நான் வந்து நைக்கால செக் பண்ணும்போது எனக்கு இது கிடச்சிச்சு. ஓகேங்களா, நான் வந்து சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நான் வந்து ஒரு 2 days தான் அப்ளை பண்ணியிருப்பேன். 2 days கூட இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நைட் அப்ளை பண்ணுற மார்னிங்கே வந்து எனக்கு அந்த இடம் ரொம்ப ஸ்மூத் ஆயிடுச்சு. ஒரு 2 daysல பார்க்கலாம் அந்த டார்க்னஸ் போயிடுச்சு. பிகாஸ் ட்ரைனஸ்னால தான் டார்க்னஸ் ஏற்பட்டுருக்கு. அது போயிடுச்சு. எனக்கு வாட் அ ப்ராடக்ட் அப்படின்ட்டு. அது மட்டும் கிடையாது, இது நீங்கள் போட்டாலே போதும், பர்ஃப்யூம் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நான் யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு வாக் எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்னா எல்லாரும் அந்த ஃப்ராக்ரன்ஸ் இது பண்ணுவாங்க, இன்ஹேல் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் கண்டிப்பாக நிறைய கேர்ள்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இது வர்த்துன்னு சொல்லுவேன். ரொம்ப சூப்பரான அந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். ட்ரைனஸும் க்யூர் ஆகும், ஸ்கின் வந்து க்ளோவும் கிடைக்கும், அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் பக்காவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ராக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் ஸ்னைல் 92 all-in-one க்ரீம். ஸோ இந்த க்ரீம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்னைல் எசன்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து பண்ணியிருப்பாங்க. நார்மலாக நீங்கள் ஸ்னைல் அந்த எசன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பாட்டில் இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி தான். பட் இது வந்து அதோட கொஞ்சம் திக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து அந்த க்ளோ வந்து செம்மையாக கொடுக்கும். நான் அந்த ஸ்னைல் எசன்ஸ் யூஸ் பண்ணது கிடையாது, யூஸ் பண்ணல, பட் இது யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு லெவலில் இருக்குது. சீரியஸ்லி என்ன சொல்கிறது, அந்த நம்மளுக்கு பிம்பிள்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை காம் டவுன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் க்ளோ நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கொடுக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஃப்ளாஸ் உங்களோட ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னாலுமே அதையுமே க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா லாரியல்லேருந்து அப்சல்யூட் ரிப்பேர் ஆயில். இது ப்ரொஃபஷ்னலாக நிறையா பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த ஒரு பர்டிகுலர் சிரம் இது வந்து ஹேர் ரொம்ப 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 ஸ்மூத் பண்ணும். அண்ட் நீங்கள் வந்து ஃப்ரிஸி ஹேராக இருக்கீங்க, இல்லை வந்து இந்த ரொம்ப டெக்ஸ்சர்ட் ஹேர்னு சொல்லுவாங்க, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கண்ணு மூடிட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நான் நிறைய சிரம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு டாப்பில் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நான் இதை தான் சொல்லுவேன். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். பைத்தியமாக இருப்பேன் நான் இந்த ப்ராடக்ட்டில். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என்ன ஷாம்பு கண்டிஷன் மாற்றினாலுமே இது வந்து அப்படியே வச்சிருப்பேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெல்லா ப்ரொஃபஷனல்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஹேர் ஸ்ப்ரே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் அதிக லெவலில் யூஸ் பண்ண மாட்டேன். பட் தீந்து போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதை வாங்காமல் இருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். பிகாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எனக்கு எப்பயாச்சும் ரொம்ப 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 ட்ரையாக இருக்கும், ஹேர் பயங்கர ட்ரையாக இருக்கும். அந்த டைமில் சிரம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெட் ஹேர், அதாவது வெட் ஹேர்னு சொல்ல முடியாது, டவல் ட்ரை ஹேர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த டைமில் நான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சிரமும் அப்ளை பண்ணுவேன். எனக்கு வந்து ஹேர் வந்து தேங்க்யூ சொல்லும், அந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ரொம்ப ஷைனிங்காக ஸ்மூத்தாக ஹெல்த்தியாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாமார்ட்லேருந்து உப்டன் நரிஷிங் ஹேர் ரிமூவல் க்ரீம். இதில் வந்து டர்மரிக் அண்ட் சாஃப்ரான் வந்து இருக்குது. இது ஸ்பெஷாலிட்டி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு இது யூஸ் பண்ணி ஹேர் ரிமூவ் பண்ணால் மற்ற க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு டக்குன்னு வளர்கிற மாதிரி இருக்கும். பட் இது யூஸ் பண்ணும்போது எனக்கு சீரியஸ்லி ரொம்ப மெதுவாக வளர்கிற மாதிரி இருக்குது. அது எனக்கு தெரியல ஏன் அப்படின்ட்டு, பட் சீரியஸ்லி எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் எனக்கு அது அவ்வளோ ஒர்க் பண்ணதில்லை. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸை. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்துக்கிறோம். தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பாய்.